விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். Hi, I'm Vidya Sankar. I'm bringing the wife's life to London on the 26th of April to the Copperbox Arena. Don't forget, book your tickets. Come there, be there, enjoy the music, and most importantly, let's fight together. Okay? See you there. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவர்களின் பணிவிலகல் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமைக்குள்ளான பெண் மருத்துவருக்கு ஆதரவாக தீர்மானம். பிளவுபட்டு உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழ் தேசிய கட்சிகள். ஜாலில் இன்று கட்டுப்படம் செலுத்திய கஜேந்திரகுமார் அணி. ரணிலுடன் முரண்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள். தேசிய அமைப்பாளர்கள் நியமனத்தில் முறுகல். தேசப்பந்துவின் மனுவை தள்ளுபடி செய்ய காவல்துறை கோரிக்கை. சாகல ரத்நாயக்காவின் வீட்டை சோதனையிட்ட காவல்துறை. அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் வலுக்கும் வர்த்தக போர். ஐரோப்பாவும் புதிய வரியை விதிக்கப் போவதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அண்மையில் மற்றொரு வழக்கில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் என்ற விடயம் தெரியவந்துள்ளது. கல்நேவ பகுதியைச் சேர்ந்த 34 வயதான இந்த சந்தேக நபர் இராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்று பௌத்த துறவியாக வாழ்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட வைத்திய நிபுணருக்கான பயிற்சியில் ஈடுபட்டு வந்த 32 வயதான பெண் மருத்துவர் நேற்று முன்தினம் இரவு பணியை நிறைவு செய்து விடுதிக்கு திரும்பிய போது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் கையிறக்க தொலைபேசியையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருந்தார். இதனையடுத்து தொலைபேசியின் சமிக்ஞையின் அடிப்படையில் இருப்பிடத்தை கண்டறிந்து பின்னர் சந்தேக நபரை கல்நேவ காவல்துறை நிலையத்தின் சிறப்பு குழுவினர் கைது செய்துள்ளனர். தேடுதலின் போது சந்தேக நபர் கல்நேவவில் உள்ள எலபதுகம பகுதியில் மறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்நேவ பகுதியைச் சேர்ந்த கிரிபந்தலகே நிலந்த மதுரங்க ரத்நாயக்க என்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு முதல் நாளே அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருந்தார். இதேவேளை இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை மார்ச் மாதம் 13ஆம் தேதி காலை 8 மணி வரை நாடு தழுவிய அடையாள பணிவிலகல் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு துணை நிற்பதை காட்டும் வகையில் பணிவிலகல் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமல் விஜயசிங்க கூறியுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்ய கோரி இன்று காலை 8 மணிக்கு மருத்துவர்களின் பணிவிலகல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை கல்நேவ பகுதியில் வைத்து இந்த குற்றத்துடன் தொடர்பட்டதாக கூறப்படும் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சந்தேக நபரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மட்டுமல்லாமல் சம்பவம் குறித்து மிகுந்த அதிருப்தியையும் எதிர்ப்பையும் தெரிவிப்பதற்காகவே இந்த அடையாள வேலைநிறுத்தம் நடத்தப்படுவதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க கூறியுள்ளார். இந்த சம்பவம் இலங்கையில் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பணிவிலகல் போராட்டமானது சமூகத்தில் நிகழும் இதே போன்ற சம்பவங்கள் குறித்து விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்து காட்டுகின்றது எனவும் வைத்தியர் சமில் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இதுபோன்ற கொடூரமான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்யவும் அவற்றை தடுக்கவும் ஒரு வலுவான செயற்திட்டம் தேவை எனவும் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லும் விமானத்தில் விமானப்பணி பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 65 வயது பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் பயணிகளையும் துன்புறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா மற்றும் ஸ்வீடனின் இரட்டை குடியுரிமை பெற்ற சந்தேக நபர் இன்று அதிகாலை இந்தியாவின் மும்பையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு பயணித்துள்ளார். அதிக மதுபோதையில் இருந்த இந்த சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஏனைய பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் 2 பெண் விமான பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாகவும் கூறப்படுகின்றது. விமான பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரை தடுத்து நிறுத்தியுள்ளதுடன் விமானிக்கு இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட பின்னர் கொழும்பில் தரையிறங்கிய பின்னர் சந்தேக நபரை விமான நிலைய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மருத்துவ பரிசோதனையில் அந்த நபர் மதுபோதையில் இருந்ததை உறுதி செய்ததுடன் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாத்தறை நீதவான் தமக்கு எதிராக பிறப்பித்த கைது உத்தரவை இடைநிறுத்தி உத்தரவிடக் கோரி காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த எழுத்தாணை மீதான உத்தரவை அடுத்த வாரத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகி 2 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் அவரை கைது செய்யாமை குறித்து அரசாங்கம் மீது விமர்சனங்கள் வலுக்கும் நிலையில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெலிகம பகுதியில் உள்ள விடுதிக்கு முன்னால் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பலியானமை தொடர்பாக தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய மாத்திரை நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த எழுத்தாணை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது காவல்துறை மாதிபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதவானின் கைது உத்தரவு சட்ட விதிகளை மீறியும் தனது கட்சிக்காரரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யாமலும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். எனினும் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் விடுதி உரிமையாளரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்த வழிவகுத்த வெலிகம விடுதி நடவடிக்கைக்கு தேசபந்து தென்னக்கோன் தலைமை தாங்கியதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். மாத்தறை நீதவான் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை மறைப்பது தொடர்பான விடயங்களை மேற்கோள் காட்டிய அவர் இந்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனு மீதான உத்தரவை எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை தேசபந்து தென்னகோன் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மாத்தறை மொராவக பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகரும் முன்னாள் அமைச்சருமான சாகல ரத்நாயக்க வீட்டை காவல்துறையினர் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். நேற்றிரவு தேடுதல் உத்தரவுடன் அங்கு சென்ற மாத்தறை சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதாக காவல்துறை தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பந்தப்பட்ட வீட்டை சோதனை செய்வதற்கான அனுமதியை பெற்ற பின்னரே இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சாகல ரத்நாயக்க கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளமை தொடர்பாக அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் மீண்டும் வடக்கில் வாழ்வெட்டு கலாச்சாரம் தலை தூக்க ஆரம்பித்துள்ளமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கொக்குவில் ஞானபண்டிதா பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவருடைய கைவிரல் துண்டாடப்பட்ட நிலையில் யாழ் போதரா வைத்தியசாலையில் கைவிரல் பொருத்தப்பட்டது. இந்த வாழ்வெட்டுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் கீழ் இயங்கும் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 3 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வாள்கள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் 2 உந்துருளிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் மற்றும் வனவளத்துறையினர் இணைந்து தமிழ் மக்கள் விவசாயம் செய்த காணிகளை பிடித்து வைத்திருப்பதால் நெற்பயிர்ச்செய்கையானது பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சண்முகம் குகதாசன் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். தொல்பொருள்துறையும் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைக்கல்லை போட்டு தடுத்து பிடித்து வைத்துக் கொண்டு அதனுள் தொல்பொருள் சின்னங்கள் கண்டுபிடிக்க முடியாமலும் அதேவேளை அவர்களை மக்களை விவசாயம் செய்ய விடாமலும் தடுத்து வருகின்றார்கள். எடுத்துக்காட்டாக திரியா கிராமத்தில் உள்ள ஏறத்தாழ 1000 ஏக்கர் நிலத்தினை கையகப்படுத்தி எல்லைக்கற்கள் போட்டு 3-4 ஆண்டுகளாக பிடித்து வைத்துள்ளார்கள். எனினும் அப்பகுதிகளில் எந்தவித தொல்பொருள் சின்னங்களையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுடன் அந்த நிலத்தை மீள மக்களுக்கு கொடுக்கவும் விருப்பமின்றி இருக்கின்றார்கள். இதனால் நெல் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. முடிவாக திருகோணமலை மாவட்டத்திலே 1985ஆம் ஆண்டுக்கு முன்பு விவசாயம் செய்த 1,10,000
18,710 ஏக்கர் நிலத்தை வனத்துறையினரும் 1,11,619 ஏக்கர் நிலத்தை வனத்துறையினரும் 2,599 ஏக்கர் நிலத்தை தொல்பொருள் துறையினரும் 3,820 ஏக்கர் நிலத்தை பூஜா பூமி என்ற பெயரில் குத்தகைக்குமாறும் ஆக மக்கள் விவசாயம் செய்த 2,36,748 ஏக்கர் நிலத்தை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருகின்றார்கள். இதன் மூலம் ஒரு போகத்தில் மட்டும் ஏறத்தாழ 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி இல்லாமல் போகின்றது. இதை அமைச்சர் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் செலுத்தியுள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான கட்டுப்பணம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 17 சபைகளிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு உரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். சமஷ்டி என்ற நிலைப்பாடுகளோடு உடன்படக்கூடிய தரப்புகளோடு ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த விவரங்களை பின்னர் தலைவர் தெரிவிப்பார். வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் கட்டுப்பணம் செலுத்த முடியும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளது. அதற்கான கட்டுப்பணத்தை கட்சியின் மாவட்ட இணைப்பாளர் சி மயூரன், புளொட் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுலசிங்கம், இபிஆர்எல்எஃப் கட்சியின் முக்கியஸ்தர் மோசஸ், டெலோ அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் சந்திரபத்மன் உள்ளடங்கிய கட்சியின் உறுப்பினர்கள் செலுத்தியுள்ளனர். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என அந்த கட்சியின் ஆயுட்கால உறுப்பினராக இணைந்து கொண்ட வேந்தன் கனகரட்னம் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் நீதியின் வழி நடப்பதாக கூறிய அவர், பெரும்பான்மை கட்சிகளை உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நடக்கப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே வடக்கு கிழக்கு மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமோக ஆதரவை தர வேண்டும். ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி பார் லைசன்ஸ் வாங்கிய கட்சி அல்ல. சம்பந்தன் ஐயாவாக இருக்கலாம், சுமந்திரன் ஐயா அவர்களாக இருக்கலாம், சாணக்கியன் ஐயா அவர்களாக இருக்கலாம். எடுத்த முடிவிலே ஜனாதிபதி தேர்தலிலே இறுதி வரைக்கும் நாங்கள் அதாவது டலஸ் பெருமாளைத்தான் ஆதரிப்போம் என்று நின்றார்கள். அங்கே சோரம் போய் பணத்துக்காக வில போன இன்னொரு அணியும் அங்கே இருக்கின்றது. இன்றைக்கு போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அவர்கள் வாக்கு கேட்டு வருகின்றார்கள். இப்படியாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட வேண்டும். இது பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களிக்க கூடாது. கடந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு மாற்று முடிவை எடுத்திருந்தாலும் கூட, ஆனால் இந்த முறை நடக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய, தமிழ் மக்களால் பெரும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, மக்கள் மத்தியிலே நன்மதிப்பும் செல்வாக்கம் ஒரு நேர்மையாக நீதியாக பயணிக்கின்ற தமிழரசு கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். நெடுந்தீவிலே இருந்து பருத்துறை தொடங்கி பொத்துவில் வரை அத்தனை சபைகளிலும் அமோக ஆதரவு மக்கள் தர வேண்டும். பெரும்பான்மையான அங்கத்துவங்களை பெற்று சபைகளை கைப்பற்றுவதற்கு மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி அமைப்பாளர்கள் தெரிவு விடயத்தில் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுடன் கட்சி உறுப்பினர்கள் முரண்பட்டுள்ளனர்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் இன்று வழங்கப்பட்டன. பிட்டக்கோட்டையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் வைத்து வழங்கப்பட்ட இந்த நியமன கடிதத்தில் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே கையெழுத்திட்டார். இதன் பொழுது தொகுதி அமைப்பாளர்கள் நியமனம் தொடர்பான ஆட்சேபனைகள் காரணமாக பல தொகுதி அமைப்பாளர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் காரசாரமான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் பொழுது கருத்து தெரிவிக்க முயன்ற உறுப்பினர்களை ஆசனத்தில் அமருமாறு தெரிவித்து அவர்களை ரணில் விக்ரமசிங்கே தடுத்திருந்தமை பேசுபொருளாகியுள்ளது. இலங்கையில் புதிதாக கொண்டுவரப்படவுள்ள மீன்பிடி சட்டமூலம் குறித்து கடற்தொழிலாளர்களுடன் கலந்துரையாடவில்லை என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா குற்றம் சாட்டியுள்ளார். கடற்தொழில் அமைச்சரும் புதிய சட்டமூலம் குறித்து தகுந்த பதிலை வழங்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக கொண்டு வர இருக்கின்ற சட்டத்தில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாக இதுவரைக்கும் வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகிற எந்த கடற்றொழில் சங்கங்களுக்கும் தெரியப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் திகதி யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் நிக்கோலஸ் கடற்தொழிலாளர் சங்க மண்டபத்திலே கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்களோடு கலந்துரையாடியதற்கு அமைவாக அந்த புதிய சட்ட திருத்தத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு நாங்கள் கோரியிருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அது சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த சட்டம் மீனவர்களுக்காக கொண்டு வரப்படுகிறதா அல்லது IMF உள்பட வெளிநாடுகளுடைய விருப்பத்திற்கு கொண்டு வரப்படுகிற சட்டமா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. நெதர்லாந்தின் உதவியுடன் ஓரின சேர்க்கையாளர்கள் சமூகம் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கல்வி கற்பிக்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே நாட்டின் சனத்தொகையை குறைக்கும் நோக்குடன் ஓரின சேர்க்கையாளர்கள் சார்ந்த விடயங்களை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் ஊக்குவிப்பதற்கான விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கட்டான தேசிய காவல்துறை பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் பாடநெறியான ஓரின சேர்க்கையாளர் சமூகத்தின் உரிமைகள் குறித்த அதிகாரிகளின் புரிதலை மேம்படுத்தவும் சட்டத்தை செயற்படுத்தும் போது நியாயமான நடவடிக்கைகளை உறுதி செய்யவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. LGBTQ+ உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் இலங்கை அமைப்பான எருட்டின் நிபுணத்துவ பயிற்றுநர்களால் நடத்தப்படும் இந்த 5 நாள் அறிமுக பாடத்திட்டத்தில் 24 காவல்துறை அதிகாரிகளை கொண்ட முதல் தொகுதி அண்மையில் தமது கற்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கற்கை திட்டம் கடந்த வாரம் ஸ்ரீலங்காவுக்கான நெதர்லாந்து தூதர் போனி ஹாபாச் மற்றும் பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் கடந்த அரசாங்கம் வழங்கிய ஒப்புதலை தொடர விரும்பினால் மன்னார் காற்றாலை திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக அதானி நிறுவனம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளது. புதிய அரசாங்கத்தின் முடிவு அறிவிக்கப்படும் வரை காத்திருந்த போதிலும் அரசாங்கத்திடமிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பும் கிடைக்காததால் சம்பந்தப்பட்ட திட்டங்களிலிருந்து விலக முடிவு செய்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2 வருட நீண்ட பேச்சுகளுக்கு பின்னர் ஒப்புதல் அளிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திட்டம் மற்றும் தொடர்புடைய பரிமாற்ற வலையமைப்பு விரிவாக்க திட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி வழங்கும் வரை அதனை நிறுத்த தமது நிறுவனம் முயற்சித்ததாக ஸ்ரீலங்காவின் வலசக்தி அமைச்சு அனுப்பியுள்ள கடிதத்தில் அடானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெட் நிறுவனம் கூறியுள்ளது. முன்னைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பரிமாற்ற திட்டங்களை விரைவாக செயற்படுத்த எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டத்தையோ அல்லது வேறு எந்த மேம்பாட்டு பணிகளையோ மேற்கொள்ள தாம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அடானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெட் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மன்னார் காற்றாலை திட்டம் இதுவரை மீளெடுக்கப்படவில்லை என்றும் அடானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா நிறுவனம் தனது முடிவை தெரிவிக்க 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற எரிசக்திக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருந்த நிலையில் அடானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெட் நிறுவனம் இதனை கூறியுள்ளது. வடக்குக்கு 3 நாள் உத்திகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழு இன்றைய தினம் ஜாழ் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர்.
வடக்குக்கு 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான அலுவலர் கெவின் பிரைஸ் அரசியல் நிபுணர்களான நஸ்ரின் மரிக்கார் மற்றும் சரித்த பெர்னாண்டோ ஆகியோரை இன்று நண்பகல் பல்கலைக்கழகத்துக்கு சென்றுள்ளனர். இதன்பொழுது துணைவேந்தர் பேராசிரியரை சந்தித்து வடக்கு நிலைமைகளை கேட்டறிந்து தூதரக குழுவினர் தொடர்ந்து பீடாதிபதிகள் மற்றும் அலுவலர்களுடன் கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது யாழ் பல்கலைக்கழக பதிவாளர், நிதியாளர் மற்றும் பீடாதிபதிகள் கலந்து கொண்டனர். அமெரிக்க தூதரக குழுவினர் காங்கேசன்துறையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அதிகார சபையின் வதிவிட முகாமையாளர் மற்றும் இலங்கை கடற்படையின் வடபிராந்திய அதிகாரிகளுடனும் மன்னாரில் அமைந்துள்ள வலுசக்தி அமைச்சின் காற்றாலை மின்னுற்பத்தி செயற்திட்ட அதிகாரிகளையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரையும் சந்தித்து கலந்துரையாட திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் கால்நடை வளர்ப்பாளர்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கரிசனை காட்ட வேண்டும் என டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். கால்நடை வளர்ப்பாளர்களில் நிலங்கள் அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளமையால் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக தாயக மக்களின் விவசாய காணிகளில் ஸ்ரீலங்கா ராணுவம் விவசாயம் செய்து வருவது கவலையளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களிலே பல அக்கப்போர்களை இந்த 2 திணைக்களத்தின் ஊடாக நாங்கள் பார்த்தோம். இந்த 2 திணைக்களங்களும் நிலங்களை விடுவிப்பதாக சொல்கிறார்கள், ஆனால் விடுவிக்க மறுக்கிறார். இது அரசாங்கம், ஜனாதிபதியின் கீழ் இயங்குகின்ற அரசாங்கம், அதற்கு கீழ் வருகின்ற ஒரு திணைக்களங்கள் தான். அவை ஏன் மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களுக்கு தனியாக சட்டங்கள் இருக்கிறதா, அது வலுவான சட்டங்களாக இருக்கிறதா என்பது அறிய முடியவில்லை. சட்ட ரீதியாக எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆகவே இந்த விவசாயிகளுடைய நிலங்களாக இருக்கலாம் அல்லது இந்த மேய்ச்சல் தரையாக இருக்கலாம். இந்த மேய்ச்சல் தரைகள் எல்லாம் இந்த வைல்ட் லைஃபுக்குள் வருகிறது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள் வருகிறது. அவர்கள் விடுவிப்பதாக சொல்கிறார்கள். இட்டவரைக்கும் விடுவித்த வரலாறே இல்லை. போன அரசாங்கத்திலே ஒத்துக்கொண்டார்கள் விடுவிப்பதாக, ஆனால் அது நடைபெறவில்லை. ஆகவே இந்த 2 திணைக்களங்களுடைய சட்டங்கள் எல்லாம் வலுவான சட்டங்களா? அனைத்து சட்டங்களை விட, ஏனென்றால் அரசாங்கம் உத்தரவிட்டால் அதை செய்ய முடியாமல் மறுக்கிற அதிகாரிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்ற சூழலிலே இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை. இதிலே உதாரணமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பல நிலங்கள், விவசாய நிலங்கள் ராணுவத்தினுடைய முப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டிலே இருந்து அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அவர்கள் கால்நடைகளை வளர்த்து கால்நடைகள் ஊடாக உற்பத்தி செய்கிறார்கள். ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக வந்த உடனே ஒரு உத்தரவை சொல்லி இருந்தார், இந்த ராணுவம் பிடித்திருக்கின்ற மக்களுடைய காணியை விடுதலை செய்வதாக. அதை இன்னும் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார். ஆகவே இந்த கால்நடை விவசாயிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த 2 திணைக்களங்கள். இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த காணிகளை விவசாயிகளிடம் கொடுக்கின்ற நிலையிலே நெல்லுக்கான பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவின் நரேந்திர மோடியின் ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு கர்நாடக மற்றும் தெலுங்கானா அரசுகளுக்கு தமிழ்நாட்டு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டு அரசின் குழுவினர் நேரில் சென்று சந்தித்து இந்த அழைப்பை வழங்கியுள்ளனர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கடந்த 5ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் முறையான அழைப்பு விடுப்பதென தீர்மானிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் அமைக்கப்படவுள்ள கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு ஏனைய மாநில கட்சிகளை நேரில் சென்று அழைக்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கேரளாவுக்கு அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன், ஆந்திராவுக்கு அமைச்சர் ஏவவேலு, மேற்கு வங்கத்திற்கு கனிமொழி, ஒடிசா மாநிலத்துக்கு அமைச்சர் DRP ராஜா ஆகியோர் செல்கின்றனர். இந்த நிலையில் தொகுதி மறுவரையறை தொடர்பில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் YSR காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஜெகன் மோகனை தமிழ்நாட்டு அமைச்சர் ஏவவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ஆகியோர் சந்தித்து பேசியதோடு மு.க.ஸ்டாலின் கூடியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறும் அழைப்பு விடுத்தனர். தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் பல்லா சீனிவாச ராசாவுடனும் ஜெகன் மோகனை சந்தித்து பேசி திமுக குழு சென்னையில் எதிர்வரும் 22ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ளது. அதேபோன்று தொகுதி மறுவரையறை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை அமைச்சர் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா உள்ளிட்டோர் சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். இதனையடுத்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள வரிகளுக்கு பதிலடியாக தாமும் வரிகளை விதிக்கப் போவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது.
இதன் மூலம் ஐரோப்பாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக போரும் விரிவடைகின்றமை பல்வேறு கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உருக்கு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரிகளை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவின் உருக்கு மற்றும் அலுமினிய தயாரிப்பை அதிகரிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனினும் இந்த நடவடிக்கை அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கான செலவை அதிகரிக்கும் என்பதுடன் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் $26 பில்லியன் பெறுமதியான அமெரிக்க பொருட்களுக்கு தாமும் வரிகளை விதிக்கப் போவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது. இந்த பதில் நடவடிக்கை குறித்து தாம் ஆழ்ந்த கவலை அடைவதாகவும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் உர்சுலா வெண்டர் லேயன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த வரி விதிப்பானது பலமான எதிர்வினையானது என்பதுடன் சரியான அளவு வீதத்தை கொண்டது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவர்களின் பணிவிலகல் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமைக்குள்ளான பெண் மருத்துவருக்கு ஆதரவாக தீர்மானம். பிளவுபட்டு உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழ் தேசிய கட்சிகள். ஜாலில் இன்று கட்டுப்படம் செலுத்திய கஜேந்திரகுமார் அணி. ரணிலுடன் முரண்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள். தேசிய அமைப்பாளர்கள் நியமனத்தில் முறுகல். தேசப்பந்துவின் மனுவை தள்ளுபடி செய்ய காவல்துறை கோரிக்கை. சாகல ரத்நாயக்காவின் வீட்டை சோதனையிட்ட காவல்துறை. அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் வலுக்கும் வர்த்தக போர். ஐரோப்பாவும் புதிய வரியை விதிக்கப் போவதாக அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.